சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தென்காசி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருவேங்கடம் பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு 16 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த அம்மையார்பட்டியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சம்பந்தப்பட்ட நபருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். ஜெயங்கொண்டம் அருகே டாஸ்மாக் கடையில் மதுபானம் குடித்துக் கொண்டிருக்கும் போதே கூலி தொழிலாளி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த துளாரங்குறிச்சியைச் சேர்ந்தவர் வேல்முருகன். கூலி தொழிலாளியான இவர் வழக்கம் போல் வேலை முடிந்து மது குடிப்பதற்காக உடையார்பாளையம் அருகே இடையார் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது வேல்முருகன் திடீரென மயங்கி கீழே விழுந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.